திஸ் இஸ் பாலு ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. நான் அந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ரிவ்யூஸ் புக்கிங் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் சொல்லி தர போகிறேன். இது ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒவ்வொரு தடவையும் வண்டி அட்டாச்மெண்ட் பண்ணும்போது டிரைவர்கிட்ட என்ன சொல்லியிருப்போம்னா, நீங்கள் வந்து மாதத்தில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணணும், ஒரு 26 நாள் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு ஒரு 35,000 இல்லை 40,000 டார்கெட் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க அத்தனை நாள் வந்திருப்பாங்க, ஆனால் அந்த டார்கெட் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா, ஒரு வேளை ட்ரிப்பு இல்லாமல் கூட கொடுத்துருப்போம், அது நம்ம தப்பாக கூட இருக்கலாம். ஒரு வேளை நம்ம தப்பாக இல்லாமல் அவரு கூட டிரைவர் கூட தப்பு பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற ட்ரிப்பு முழுசும் அவர் வந்து இல்லை நான் இந்த ட்ரிப் எடுக்கல, இந்த ட்ரிப்பு வேண்டாம், இந்த ட்ரிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருனாக்கா நம்ம வந்து நம்ம சொன்ன டார்கெட்டை அவர் கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு இப்போ இந்த மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வரும்பொழுது அவர் கொஸ்டின் கேட்டாருன்னா, அவர் கால் சென்டர் கொஸ்டின் கேட்குறாரோ இல்லையோ, கால் சென்டர் ஃபீஸ் ஜென்ரலாக கட்ட வந்தாலே ஒவ்வொருடைய டிரைவர் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, லேட் ஓப்பனிங் என்னென்ன இருக்குது, டிரைவர் கம்ப்ளைண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் அவர்கிட்ட பேசினா தான் அவருக்கு ஒரு பயம் இருக்கும். சரி, ஓகே, நம்ம பண்ணுற தப்பெல்லாம் ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும், ட்ரிப்பும் ரெவ்யூஸ் பண்ண மாட்டார், கம்ப்ளைண்ட்டும் அதிகமாக வராத மாதிரி பார்த்துப்பார். இல்லை நீங்கள் சும்மா வந்துட்டு ஏன்னா தானோன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது வந்து நிறைய தப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பிஸ்னஸ் வந்து சரியாக போகாது, நல்ல விதமான சர்வீஸை கஸ்டமர் கொடுக்க முடியாது. ஸோ அந்த தவறெல்லாம் நடக்காமல் எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் அதுக்காக தான் வந்து அந்த ட்ரிப் ரெஃப்யூஸ் பண்ணாக்கா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ இதில் சொல்லித்தர போகிறேன். ட்ரிப்பை வந்து வண்டி ட்ரிப் ரெஃப்யூஸ் புக்கிங் எப்போ போடுவோன்னா, வண்டி அசைனர் தான் அதில், அது யார் வண்டி அசைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ட்ரிப் ரெஃப்யூஸ் புக்கிங் போட வேண்டியிருக்கும். ஒருவேளை அசைன் பண்ண பிறகு ஓப்பனிங் பேஜில் போயிட்டு கூட ட்ரிப்பை அசைன் பண்ணுற மாதிரி இது ட்ரிப்பை ரெஃப்யூஸ் பண்ணுவார். அதெல்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத நான் அதை சொல்லித்தரேன். இப்போ டிரான்சாக்ஷன் வந்துட்டு புக்கிங் பேஜ் வந்துடுங்க. இதில் போய்ட்டு நான் சிம்பிளாக ஒரு புக்கிங் போட்டு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஒரு புக்கிங் போடுறேன். இப்போ வந்து என்னோடய நம்பர் வந்து 9789232932. அதாவது இப்போ அடுத்தடுத்த காலத்துக்கு போகணுன்னாக்கா என்டரை ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே பேக்கில் வரணும்னா ஷிஃப்ட் டேப்பை ப்ரெஸ் பண்ணால் பேக்கில் வரும். ஸோ அதெல்லாம் கற்றுக்குங்க, ஷார்ட்கட் கீஸு. எண்டிகா நான் ஏசி டிக்கெட்டுங்க போடுறேன். மாட்டுத்தாவணி அதை எடுத்துடுறேன். அரப்பாளையம், ஓகே. நான் இப்போ வந்து புக்கிங் போட்டேன். ஸோ இப்போ நான் அந்த புக்கிங் போயிட்டு வண்டி அசைன் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நாம் போட்ட புக்கிங் வந்து பாலு, இந்த நம்ம போட்ட புக்கிங் வந்துருச்சு. இப்போ நான் வந்து வண்டி அசைன் பண்ண போகிறேன். வண்டி அசைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த புக்கிங் போட்ட உடனே கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் கஸ்டமருக்கு வந்துருச்சு, அதுங்க டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் போயிட்டு வண்டி அசைன் பண்ண போகிறேன். இப்போ வண்டி வந்து இந்த வண்டி தான் முதல்ல இருக்கார், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதுனால நான் அந்த வண்டியை கிளிக் பண்ணுறேன். அதாவது 444 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த டிரைவருக்கு கால் பண்ணி இது மாதிரி மாட்டுத்தாவணி டு ஆரப்பாளையம் அந்த ட்ரிப்பை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் எடுக்க முடியாது, இது லோக்கல் ட்ரிப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார். அவர் என்ன காரணம் சொல்கிறாரோ அந்த இது இங்கே ரீசனில் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுதான் வந்து ரெஃப்யூஸ் புக்கிங்கான ஆப்ஷன். இதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இது புக்கிங் ஐடி ஆட்டோமேட்டிக்காக இந்த புக்கிங் ஐடி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். நீங்கள் ஐடியை இங்கே செலக்ட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். எந்த ஐடியை செலக்ட் பண்ணாலும் அது இங்கே வந்துடும். இப்போ இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன ரீசன் சொல்கிறாருனாக்கா, டோன்ட் வாண்ட் லோக்கல் ட்ரிப் வந்து லாங் ட்ரிப் ஒன்லி, லாங் ட்ரிப் ஒன்லி, லோக்கல் ட்ரிப் டோன்ட் லைக் லோக்கல் ட்ரிப் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளோதான். இது போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி போயிட்டு ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ இந்த புக்கிங்கை வேறு எந்த ஐடி எடுக்கிறாரோ அந்த ஐடிக்கு வந்து உண்டான அமௌண்ட்டு இந்த ஐடி மேலே வந்து இங்கே வந்து ரெஃப்யூஸ் புக்கிங் அமௌண்ட்டு ஆட் ஆகிடும். ஸோ கவுண்ட்டும் இப்போ 18 இருக்குது, 19 மாறும். இப்போ இந்த லோக்கல் ட்ரிப்பில் ஒரு 200 வருதுன்னா அது வந்து 7518 ரெஃப்யூஸ் புக்கிங் அமௌண்ட்டாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது போல் தான் வந்து ரெஃப்யூஸ் புக்கிங் போடணும். இந்த ரெஃப்யூஸ் புக்கிங் போடுறதெல்லாம் நீங்கள் எங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படின்னாக்கா, நான் இப்போ ஒரு சிம்பிளுக்கு நான் அடுத்து இந்த ஐடிக்கு கால் பண்ணுறேன், இவர் ட்ரிப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நான் வந்து இப்போ வண்டி அசைன் பண்ணுறேன். இப்போ அசைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ட்ரிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங்க்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ரெஃப்யூஸ் புக்கிங்கெல்லாம் இங்கே போயிட்டு பார்க்கலாம். புக்கிங்கில் போயிட்டு ரெஃப்யூஸ் புக்கிங் அப்படின்ற மாதிரி இங்கே ஒன்று இருக்கும்.
இதில் போயிட்டு நீங்கள் போனாக்கா நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து இதில் போனால் நீங்கள் ஆளுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே, இல்லை பர்டிகுலராக ஏதாவது ஒரு 444 தான் நினைக்கிறேன், 444 தான், ஆமாம் 444 இப்போ ரிவ்யூஸ் பண்ண மாதிரி. ஸோ இப்போ அதை பார்த்தாக்கா இந்த ரிப்போர்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணாலே இப்போ இந்த 1ஆம் தேதியிலேருந்து எத்தனை ட்ரிப்பு, கிட்டத்தட்ட 19 ட்ரிப்பு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கீழே இருக்கும். 7000 கிட்ட அமௌண்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட அமௌண்ட் டீட்டெயில்ஸ், அதோட புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் அங்கே இருக்குது, அது நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது போல் தான் வந்து ரெஃப்யூஸ் ட்ரிப்பை வந்து கால் சென்டர் ஃபீஸ் கட்டாக வரும்பொழுது இது மாதிரி நீங்கள் வந்து எடுத்து எந்த தேதி, எங்கேருந்து எங்கே போனீங்க, புக்கிங் ஐடி எல்லாமே இங்கே இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து அவர்கிட்ட மானிட்டர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ ட்ரிப்பெல்லாம் அசைன் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஒரு சில டிரைவருங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம். அது எப்படி போடுறது அப்படின்றத சொல்லிடுறேன். அதாவது வண்டி அசைன் பண்ணும்போது அங்கே போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு இடத்துலையும் நீங்கள் போய்ட்டு போடலாம். டிரான்சாக்ஷனில் போய்ட்டு இந்த ரெஃப்யூஸ் புக்கிங்னு ஒன்று இருக்கும். அங்கே போனாலும் அதே கான்செப்ட் தான். அந்த வெஹிக்கிள் ஐடி இப்போ அந்த 444 அப்படின்றத போட்டு அந்த புக்கிங் ஐடியெல்லாம் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் இது கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றும் பார்த்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கன்னா அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இங்கே வந்தேன்னா இப்போ நான் வந்து ரெஃப்யூஸ் புக்கிங் இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஓப்பனிங் பேஜில் வந்து இதே புக்கிங்காக 157 210 ஐடி வந்து வேற ஒரு ஐடி ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. 157 210 ரெஃப்யூஸ் புக்கிங். இப்போ இங்கே வந்து வெஹிக்கிள் ஐடி வந்து ஒரு 401 அப்படின்ற ஐடி வந்து 157 210 அப்படின்ற புக்கிங்கை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. இங்கே என்ன ரீசனோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ இதில் போய்ட்டு அது வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது போல் தான் நீங்கள் இங்கேயும் வந்து ரெஃப்யூஸ் புக்கிங் போட்டுக்கலாம். டிரான்சாக்ஷன் போய்ட்டு ரெஃப்யூஸ் புக்கிங்கிறதுல போய்ட்டு வெஹிக்கிள் ஐடி எந்த ஐடி ரெஃப்யூஸ் பண்ணாரோ அந்த ஐடி, எந்த புக்கிங்கை ரெஃப்யூஸ் பண்ணாரோ அந்த புக்கிங்கு, ரீசன் என்னவோ அதை போட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ இது மாதிரி ரெஃப்யூஸ் புக்கிங் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து வண்டி அசைனிங்லேயே நீங்கள் இங்கே வந்துட்டு எல்லாமே நீங்கள் காட்டிடும். இதை வச்சு இதுலேயே நீங்கள் வண்டி அசைன் பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வந்து ரெஃப்யூஸ் ஒரே புக்கிங்க்கு நீங்கள் எத்தனை ரெஃப்யூஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஐடி கால் பண்ணுறீங்க, எடுக்கல, அவர் ரெஃப்யூஸ் போடுங்க. இந்த ஐடி கால் பண்ணுறீங்க, அவரும் எடுக்கல அப்படின்னா அந்த ஐடி என்ட்ரு பண்ணிட்டு என்ன ரீசன் சொன்னாரோ போட்டு சேவ் பண்ணிகிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கூட ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஒரே ட்ரிப்பை. ஸோ எல்லா ஐடியாவும் நீங்கள் பாட்டு வளைச்சி நீங்கள் பாட்டு ரெஃப்யூஸ் புக்கிங் போடுங்க. அப்போ தான் வந்து கால் சென்டர் ஃபீஸ் கட்ட வரும்பொழுது அவர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து அந்த டிரைவர்கிட்ட பேச முடியும். ஸோ அதனால் கம்பல்சரி ரெஃப்யூஸ் புக்கிங் ட்ரிப்பை ரெஃப்யூஸ் பண்ணாலே ரெஃப்யூஸ் புக்கிங் போட்டுருங்க. ஓப்பனிங் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் ரெஃப்யூஸ் புக்கிங் போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐடி வந்து 199 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் இந்த ட்ரிப்பை அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ கஸ்டமர் ப்ளேஸ் பண்ண ஏதாவது பிரச்சனை வந்து கூட ஏதாவது கம்ப்ளைண்ட் மாதிரியும் வரலாம். இல்லை அவராகவே நான் அந்த ட்ரிப்பை எடுக்கலை அப்படின்ற மாதிரியும் திரும்ப கால் பண்ணி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கும் போய்ட்டு நீங்கள் ரெஃப்யூஸ் புக்கிங் வந்து நீங்கள் இதில் இந்த ரெஃப்யூஸ் புக்கிங் கிளிக் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனாக்கா இங்கே இதே இந்த வெஹிக்கிள் ஐடி மேலே கிளிக் பண்ணாக்கா இங்கேயே உண்டாகும் அந்த புக்கிங் ஐடி, அந்த நம்பர் வந்துருச்சு. இப்போ இதில் ரீசன் என்ன சொல்கிறாரோ அந்த ரீசனை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஸோ என்ன ரீசனுக்காக ரெஃப்யூஸ் பண்ணாரோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த புக்கிங்க்கு இப்போ இவர் மேலேயும் ரெஃப்யூஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஐடியா வந்து வெளியில் எடுத்து விடணும். ஏன்னா இப்போ அவர் வண்டி அசைன் பண்ணியாச்சு, அசைன் பண்ணதுக்கு அப்புறமா ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, அந்த ஐடியா வெளியில் எடுத்து விடணும். வெளியில் எடுத்து விடுறதுக்கு முன்னாடி அந்த வெஹிக்கிள் ஐடி மேலே கிளிக் பண்ணி ரெஃப்யூஸ் போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் இங்கே வந்து அசைனிங் வாங்க. இப்போ போய்ட்டு நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம். இது இப்போ ஐடி ரிமூவ், ஏன்னா இப்போ இந்த ஒரு ஐடி அசைன் பண்ணிவிட்டு இந்த யூசர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2-3 அசைனர் இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா, ஏன் இந்த புக்கிங்கை என்ன காரணத்தை ரெஃப்யூஸ் பண்ணார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்த யூசர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து அசைன் பண்ண போகலாம். இப்போ போய்ட்டு நீங்கள் எந்த புக்கிங்கை வேணாலும் எந்த ஐடியா வேணாலும் நீங்கள் வந்து அசைன் பண்ணிவிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ இதை அசைன் பண்ணிங்களா, பண்ணிவிட்டு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் கால் பண்ணும்போது ஏதாவது ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, இந்த ஐடி ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, இந்த கால் பண்ணும்போது ரெஃப்யூஸ்னால் கம்ப்ளைண்ட், ரெஃப்யூஸ் புக்கிங் போட்டுகிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு இருந்தால் தான் இதெல்லாம் ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் வரும்போது பேசும்போது தான் அப்போ டிரைவருங்களுக்கே ஒரு பயம் உண்டாகும். ஓகே, தந்துடும், நம்ம ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து தரலாம். நீங்கள் சிம்பிளாக போய்ட்டு ரிப்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் புக்கிங்கில் போய்ட்டு என்கொயரி புக்கிங் போனாலே அதுக்கான ரிப்போர்ட் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து தரலாம். ஸோ இது போல் தான் வந்து ரெஃப்யூஸ் புக்கிங் போடணும். ஸோ ரெஃப்யூஸ் புக்கிங் டிரான்சாக்ஷனில் போய்ட்டு ரெஃப்யூஸ் புக்கிங் இங்கேயும் போட்டுக்கலாம். இங்கே போடணுன்னாக்கா கொஞ்சம் வேலை அதிகம். வெஹிக்கிள் ஐடி என்ட்ரு பண்ணணும், புக்கிங் ஐடி என்ட்ரு பண்ணணும்.
இதுலேயே வண்டி அசைன் பண்ணும்போதே போட்டாக்கா ரொம்ப கொஞ்சம் ஈஸி. ஜஸ்ட் ரீசனை மட்டும்தான் நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் அசைன் பண்ணதுக்கு அப்புறமா கூட ட்ரிப் ரெஃப்யூஸ் பண்ணலாம் டிரைவரு. அதுக்கான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் இங்கேயே இப்போ இந்த ஐடி ரெஃப்யூஸ் பண்ணுறாருன்னா இந்த ஐடியை கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த புக்கிங்க்கு இந்த ஐடி ரெஃப்யூஸ் பண்ணுறாருன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் சொல்கிறாரோ அதை சேவ் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஐடியை வெளியில் எடுத்து விட்டு அசைனிங் பேஜ் திரும்ப போய்ட்டு நீங்கள் அசைன் பண்ணுங்க. இது மாதிரி தான் வந்து ரெஃப்யூஸ் புக்கிங் போடணும். ரெஃப்யூஸ் புக்கிங்கை கண்டிப்பாக கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ரெஃப்யூஸ் புக்கிங் அப்புறம் வந்து டிரைவர் கம்ப்ளைண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது ரெஃப்யூஸ் புக்கிங் எல்லாம் போய்ட்டு கம்ப்ளைண்ட்டாக போடக்கூடாது. ரெஃப்யூஸ் புக்கிங்கில் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த கம்ப்ளைண்ட் வந்து டிரைவர் கம்ப்ளைண்ட்டில் வராது. ரெஃப்யூஸ் புக்கிங் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் போடணுன்னா தான் நீங்கள் டிரைவர் கம்ப்ளைண்ட் யூஸ் பண்ணணும். அதை கிளியராக புரிஞ்சுங்க. அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.